அப்படி கத்துறாங்க. அவங்க கத்துனதுல எங்க அப்பாக்கும் அம்மாக்கும் கீழ இருந்து மேல ஓடி வராங்க. எங்க அப்பாவோ எங்க அம்மாவோ எனக்கு யாருன்னு தெரியல. ஸ்டெப்ஸ்ல வரவே கீழ விழுந்துட்டாங்க. விழுந்து மேல ஓடி வந்து இந்த காட்சிய பாக்குறாங்க. எங்க அண்ணா தொங்கிட்டு இருக்கான். அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. 2 பேரும் ஓடி போய் கட்டி புடிச்சு அழுவுறாங்க. 4 பேருமே அழுதுட்டு இருக்காங்க. 4 பேருக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. தே ஆர் ஜஸ்ட் ஃபக்ட் அப். அந்த பிரெயின் வந்து ப்ராசஸ் ஆகாதுன்னு சொல்லுவாங்கல்ல. லிட்டரலி அவங்களுக்கு எதுவுமே அங்க ஒர்க் ஆகல. எங்க வீட்ல வந்து நாங்க ரெண்ட்டுக்கு விட்டுருக்கோம் ஒரு சைட் போர்ஷன்ஸ்ல. அந்த அக்கா மேல ஓடி வராங்க. ஓடி வந்து அங்க இருந்த கிச்சன்ல இருந்து அருகாமனை எடுத்துட்டு வந்து எங்க அப்பானால கட் பண்ண முடியல. ஏன்னா அவர்னால முடியல. ஏன்னு அதை நான் உங்களுக்கு அவர் வந்து வேற வேற ஜோன் போயிட்டாரு எங்க அப்பா. அந்த அக்கா வந்து எங்க அண்ணா தூக்கு மாட்டி இருந்த சேலையை அறுத்து எங்க அண்ணாவை கீழே இறக்குறாங்க. எங்க அம்மா மடியில வச்சுட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க அம்மானால முடியல. கரெக்டா இந்த வீட்டுல நான் வெளியே ஹால்ல படுத்திருக்கிறேன். கரெக்டா 6:18 இருந்து எனக்கு 5 மிஸ்டு கால் வந்துருச்சு. 6:19க்கு நான் போன் அட்டன் பண்றேன். போன் அட்டன் பண்ண அடுத்த நிமிஷம் எங்க தாத்தா வந்துட்டு பயங்கரமா கத்துறாரு. ராமு முடியலடா அப்படின்னு சொல்லி. நான் என்ன ஐ தாட் அவங்க கோயில்ல இருந்து வர வழியில ஆக்சிடென்ட் ஆயிருச்சோ என்னமோ அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப கத்துனாங்க. ரொம்ப கத்துனாருன்னு என்னாச்சுத்தா அப்படின்னு உடனே என்னால முடியலடா அப்படின்னாரு. என்னத்தா ஆச்சு கரெக்டா சொல்லுத்தா அப்படின்னு உடனே உன் அண்ணா நம்மள எல்லாம் விட்டு ஏமாத்திட்டு போயிட்டான்டாங்கிறாரு. எனக்கு அப்பவுமே புரியல. என்னத்தா சொல்ற அப்படின்னு நான் பதறிட்டு கேட்கிறேன். அப்ப வந்து என்ன சொல்றாருன்னா உன் அண்ணா தூக்கு மாட்டி செத்து போயிட்டான்டா அப்படிங்கிறாரு.